வெல்கம் டு பிளிஸ் லெஃப்ட் சேனல். இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் கோஸ் போட்டு சிறுபருப்புலாம் போட்டு சூப்பரான ஒரு ட்ரை கலர் பொரியல் சொல்லுவாங்க. இது 3 கலரில் இருக்கிறதுனால அது போல் சொல்கிறது. சூப்பரான ஒரு வெஜ்ஜு சைடிஷ் தான். இது எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு வந்து காய்கறிங்க கேரட் பீன்ஸ் கோஸ் ஆனியன்ஸ் இது எல்லாமே பொடியாக கட் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து சிறுபருப்பு கொஞ்சமாக அரை வேக்காடில் வேக வச்சுருந்தேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இந்த அளவுக்கு காய்க்கு இந்த அளவு போதும், ஒரு 2 ஸ்பூன் போதும். தேங்காய் பீஸ் ஒரு 2 பீஸ் எடுத்து கட் பண்ணி பொடியாக தட்டில் வச்சுருந்தேன். பூண்டு ஒரு 3-4 பல், 2 பச்சை மிளகா, சீரகம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அப்படியே தூள் மாதிரி பண்ணி கொண்டு வந்து அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துலாம். கடாய் சூடாகிட்டு எண்ணெய் காஞ்சி சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிங்களை வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் கோஸ் நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துப்போம். சால்ட்டு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து பாதி வேக்காடு வச்சுருந்து சிறுபருப்பு அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருந்து தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, சீரகம் இதெல்லாம் துருவி வச்சுருந்தீங்களா அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அந்த காயில் இருக்கிற தண்ணியே போதும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம். இது காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எதுக்கு வேணால் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.